வணக்கம். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த பூஜையை வடநாட்டில் அதிகமாக செய்வாங்க. இது சொன்னோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா லக்ஷ்மி குபேர பூஜை. குபேரனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தப்போ லட்சுமி தேவியை நோக்கி அவங்க வணங்கினாராமா. வேண்டி வணங்கும்போது லட்சுமி தேவிக்கு ஒரு எந்திரத்தை வாங்கியிருக்காரு, குபேர எந்திரத்தை. அது வந்ததுக்கப்புறம் தான் குபேரன் வளமாக மாறினான்னு அர்த்தம். சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குபேரன் வாங்கிய அந்த எந்திர விஷயத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்னா வழிபாடாக இங்கே செய்ய போகிறோம். அந்த குபேர லட்சுமியை வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை வேளையில் 5 to 8 அப்படிங்கிறது குபேரனுக்குரிய காலம். அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக குபேர வழிபாடை செய்யலாம். வருஷத்தில் 2 முறையாவது குபேர வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதனால் நமக்கு வறுமை நீங்கி வளமும் நலமும் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆயுத பூஜையை விட வட இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குபேர வழிபாடு தான், லட்சுமி குபேர வழிபாடு தான் செய்வாங்க. புது கணக்கிடுதலில் இன்றைக்கி தான் எழுதுவாங்க. அவங்க அங்கே வெள்ளி நாணயம், தங்க நாணயம் இதெல்லாம் வச்சு குபேரனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் குபேர பூஜை பண்ணும்போது சில பேர்லாம் ஹோமமெல்லாம் வளர்த்து அப்படி மந்திரமெல்லாம் சொல்லி பயங்கரமாக வழிபாடு செய்வாங்க. நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா லட்சுமி குபேர படம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இறைவனை வணங்கிக்கிட்டு ஒரு தலைவாழை இலையை விரித்து அதில் நவதானியங்கள் இருக்கு இல்லையா, அதை போட்டு அது மேலே ஒரு தேங்காயை வச்சுட்டு ஒரு செம்பு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஸ்வீட்டு பலகாரம்லாம் வச்சுட்டு அது போக பணம் இருந்துச்சு அப்படின்னா பணத்தால் அதை வைக்கலாம். உங்கள்கிட்ட நாணயம் இருந்ததுன்னா நாணயத்தோடு வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வணங்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வணங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குபேர மந்திரம் சொல்லிவிட்டு லட்சுமி தேவ மந்திரம் தெரிஞ்சதுன்னா லட்சுமி மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கணும். பிள்ளையாரும் பிடிச்சி வச்சிடணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சில தண்ணி வச்சிடணும். எப்பா இது கூட எனக்கு இல்லைப்பா அப்படின்னா பரவாயில்ல, பிள்ளையார் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் லட்சுமி தேவி நினச்சிக்கிட்டு வணங்கலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாயங்காலம் 5 to 8க்குள்ளே நீங்கள் செய்யலாம். இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி ஒவ்வொரு நாள் நேரம் மாறும். அதில் சாயங்காலம் எப்பயுமே மேக்ஸிமம் 6 to 7 வச்சுக்கலாம். தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் 6 to 7. அந்த 6 to 7 இந்த லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு காலம். இந்த யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் செய்யுங்க. இந்த குபேர பூஜை செய்யும்போது அதோடு சேர்த்து ஒரு முத்திரை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்னென்னா குபேர முத்திரை. அது எப்படின்னா இந்த மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டையும் உள்ளே இப்படி மடக்கி வச்சு அதோடு சேர்த்து ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் இது 3ஐயும் சேர்த்து வச்சு பிடிக்கிறது தான் குபேர முத்திரை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்படி 2 கையிலையும் குபேர முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் குபேரன் நினச்சி லட்சுமி தேவி நினச்சி அப்படியே கண்ணமூடினாலுமே உங்களுக்கு அற்புதமாக இந்த வழிபாடு அப்படிங்கிறது நிறைவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ முழுமையாக இந்த வழிபாட்டின் பலனை அடைந்து நீங்கள் வளமாக நலமாக வாழ்வதற்கு இறைவனை வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் நண்பர்கிட்ட பகிர்ந்துங்க. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. குருவே நம, தந்தையே நம.